ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே நம்ம வீட்டில் அட்டகாசம் செய்கிற எலியை பெருச்சாலியை எப்படி நம்ம ஒரே நாளில் துரத்தலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் நம்ம எலியை கொல்ல போகிறது கிடையாது. எப்படி நம்ம வீட்டை விட்டு துரத்தலான்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் மிக்ஸி ஜாருக்குள்ளே இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு பற்கள் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பூண்டு இஞ்சி ரெண்டுமே நம்ம சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சின்ன சைஸ் லெமன் பாதி மட்டும் எடுத்துருக்குங்க. இந்த லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சொட்டு போல் மட்டும் நான் மிக்ஸி ஜாருக்குள்ளே பிழிஞ்சு விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாசனை எதுவுமே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாக்ஸை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டில் கேப் இருக்கு இல்லையா, ஒரு 4 போல் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கத்தி ஹீட் பண்ணிட்டு இந்த வாட்டர் பாட்டில் கேப் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஒரு 1/4 கிளாஸ் எலுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள். இதே போல் நம்ம 4 மூடியுமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம 4 மூடியுமே ஒரே மாதிரி இது போல் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மூடி ஃபுல்லாக நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டை ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பர்த்டே அட்டைலாம் இருக்குல்ல, அந்த அட்டை எடுத்திருக்கேன். இந்த அட்டையை நம்ம 2 பீஸாக போல் கத்தி குழச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அட்டையை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக நம்ம மடித்து விட்டுக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இதே போல் நீங்கள் மடிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம எடுத்துருக்க 2 அட்டையுமே ஒரே ஒரு மடிப்பு போல் இது போல் நீங்கள் மடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட க்ளூ கம் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். க்ளூ கம் இல்லைன்னா அதுக்கு போல் நீங்கள் டபுள் டேப்பும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி டபுள் டேப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. டபுள் டேப்பு இந்த அட்டை மேலே கொஞ்சம் தள்ளி இது போல் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்ட பின்னாடி மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அட்டையை நம்ம ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இது போல் நல்லா நம்ம டைட்டாக ஃபோல்டு பண்ணி நல்லா நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு அட்டை வச்சுருக்கோம், அந்த அட்டையுமே டபுள் டேப் யூஸ் பண்ணி இதே போல் நம்ம மடித்து விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு மொத்தமாக 2 பீஸ் கிடச்சிருக்கு இல்லையா, இந்த 2 பீஸுமே நீங்கள் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பீஸை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை நீங்கள் எடுத்து நம்ம வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வாட்டர் மூடி கேப் எடுத்துக்கலாங்க. 4 மூடி கேப்பை எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நீங்கள் டபுள் டேப்பு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண டபுள் டேப்பை இந்த வாட்டர் கேன் மூடி பேக்ஸில் ஒட்டி விட்டுக்கலாங்க. மொத்தமாக 4 பீஸ் எடுத்துக்குள்ளே 4 பீஸ் மேலேயும் டபுள் டேப் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டப்பாவில் நம்ம 4 பக்கமும் இந்த மூடி நம்ம ஒட்டி விட்டுக்கலாங்க. நம்ம ஒட்டி முடிச்சு காமிக்கிறேன். இதே போல் நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண பகுதி மேலே வர மாதிரியும் கட் பண்ண பகுதி கீழே வர மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஸ்டிக்கர் நீங்கள் இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் வலையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வலையில் நம்ம டேரெக்டாக பாக்ஸில் போட்டுக்கும்போது கொஞ்சம் வலையில் மட்டும்தான் வைக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி வலையில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 2 டசன் போல் வலையில் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு அட்டை ஃபுல்லாகவே நம்ம வலையில் ஃபுல்லாக போட்டு வச்சாச்சு. திரும்பவும் அந்த அட்டையை நீங்கள் இதே போல் வச்சு விட்டுருங்க. இன்னொரு அட்டை மேலேயும் இதே போல் வலையில் நான் வச்சு விட்டுட்டுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம செயின் வலையில் எதுனாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தக்காளி பழம் வாங்கிட்டு வந்தோடனே தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி பழத்தை எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் தனியாக நீங்கள் வச்சு விட்டுக்கணும். ஒன்று மேலே ஒன்று தக்காளி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் தனியாக தக்காளி பழத்தை வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்குள்ளே நம்ம ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சமையலைன்னா அப்போல்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு கப்புக்குள்ளே எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெயை தக்காளியோட காம்பு பகுதி இருக்கு இல்லையா, காம்பு பகுதி மேலே எல்லா தக்காளி பழம் மேலேயும் நல்லா கொஞ்சம் தாராளமாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுடலாங்க. இதே போல் எல்லா தக்காளி பழம் மேலேயும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்கள், எல்லா தக்காளி பழம் மேலே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இதே போல் இப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முக்கியமாக தக்காளி பழம் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பழுத்து தக்காளி பழத்தை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய் வாட்டர் தக்காளி பழத்தை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு தக்காளி பழம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சாமிக்காக இருக்கட்டும், வீட்டுக்காக இருக்கட்டுங்க, பூவெல்லாம் வாங்கிட்டு நம்ம கவரில் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் கவரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாகவே இந்த கவர் உள்ளுக்குள்ளே வந்துருங்க. தண்ணி இறங்குச்சுனாலே பூவெல்லாம் கெட்டு போயிடும். அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்க ரொம்ப நாளைக்கு பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு ஸ்டீல் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அடியில் ஒரு பேப்பர் நம்ம போட்டுக்கலாங்க. நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸும் எடுத்துக்கலாங்க. அடியில் நீங்கள் பேப்பர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க பூ ஃபுல்லாகவே இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கலாங்க. முக்கியமாக நீங்கள் பூவை லைட்டாக மட்டும்தாங்க போடணும், ரொம்ப அழுத்தி நீங்கள் போடாதீங்க. இப்போ நம்ம பூ ஃபுல்லாக நம்ம போட்டு விட்ட பின்னாடி எப்போதும் போல் ஒரு பேப்பர் வச்சுட்டு பூ ஃபுல்லாகவே நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி விட்ட பின்னாடி எப்போதும் போல் மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணினா தண்ணி இறங்காது, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டுமே போகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சப்பாத்தி செய்ய போகிறீங்க, அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் போல் சப்பாத்திக்கு மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு நம்ம தேய்க்கிறதுக்காக அளவாக மாவு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். மாவை நீங்கள் உருட்டிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் மாவு அடியில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவை நல்லா நம்ம ஃபஸ்ட்டு மெலிசாக நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா நம்ம தேய்ச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி மாவை 2 பக்கமும் இது போல் நீங்கள் மடித்து விட்டுருங்க. மடிச்சுட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு உருட்டிக்கலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. உருட்டின சப்பாத்தி மாவை எப்போதும் போல் அழுத்திட்டு எப்போதும் போல் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. தேய்ச்சி எடுத்த மாவை எப்போதும் போல் நம்ம சப்பாத்தி செஞ்சு எடுத்து வச்சுருக்குங்க. சப்பாத்தி நல்லா சூடாக இருக்குங்க. சப்பாத்தி நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த சப்பாத்தி நீங்கள் பிச்சுட்டு உள்ளுக்குள்ளே பாருங்கள், நிறைய குட்டி குட்டி லேயராக இருக்குங்க. இந்த மாதிரி சப்பாத்தி லேயராக கிடச்சிச்சின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக 2 நாள் ஆனாலும் சரிங்க, சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸு யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய இது போல் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. இது எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். சிசருமே எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்து இந்த பாக்ஸ் மேல் ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன், நீங்களும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இது நமக்கு தேவைப்படுங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணுங்க. வி ஷேப்பில் கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா அந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம கட் பண்ணி போட்டுருணுங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் இந்த பாக்ஸ் முழுவதும் நம்ம வி ஷேப்பில் கட் பண்ணிக்கணுங்க. நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் இந்த வி ஷேப்பில் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஒவ்வொன்றா மடித்து விட்டுக்கணுங்க. முக்கியமாக ஒன்று விட்டு ஒன்று நீங்கள் மடித்து நீங்கள் விண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்க்குறதுக்கு பூ மாதிரி கிடைக்குங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சு விட்டுருக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக் டப்பா மேலே கட் பண்ணலையே அந்த கைப்பிடி மாதிரி அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கைப்பிடி உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கைப்பிடி நீங்கள் அப்படியே வச்சு விட்டுருங்க. கரெக்டாக இந்த பாக்ஸில் சென்டரில் நீங்கள் இந்த சைடும் அந்த சைடும் ஆப்போசிட்டில் கரெக்டாக நீங்கள் சென்டரை பார்த்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட க்ளூகம் இல்லைனா டபுள் டேப்பு அப்படிலாம் ஸ்டாப்லர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்டாப்லர் எடுத்துருக்குங்க. 2 பிளாஸ்டிக் டப்பா பிடிச்சிட்டு இது மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கணுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடுலுமே இந்த 2 பாக்ஸை பிடிச்சு இதே போல் நம்ம பின் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு கூடு மாதிரி கிடச்சிருக்குங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பொருள் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பூ நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் அட்டகாசம் செய்கிற எலி பெருச்சாலியை ஒரே நாளில் நம்ம வீட்டை விட்டு துரத்துலாங்க. திரும்பவும் நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காதுங்க. அதுவும் நம்ம எலியை கொல்ல போகிறது கிடையாது. அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. கோதுமை ஒரு 4 டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கோதுமாவை எலிக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை மாவுக்கு சேர்க்கக்கூடிய சோடா 1 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாங்க. நல்லா
நீங்கள் கலந்து விட்ட பின்னாடி எப்போதும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டு எப்போதும் போல் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு வந்துடலாங்க. நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் மாவை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கொலன்னு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக நீங்கள் பிசைஞ்சிடாதீங்க. இப்போ இந்த மாவு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் சின்ன சின்ன உருண்டையை நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் உருட்டிட்டு காமிக்கிற பாருங்கள். நீங்களும் சின்ன சின்ன உருண்டையை நீங்கள் உருட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவுமே நம்ம சின்ன சின்ன உருண்டையை நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்குங்க. நமக்கு மொத்தமாக 7 பீஸ் போல் மட்டும் கிடச்சிருக்குங்க. நம்ம வீட்டில் அட்டகாசம் செய்கிற எலி பெருச்சாலியை ஒரே நாளில் நம்ம வீட்டை விட்டு ஓட செய்யலாங்க. திரும்ப உங்கள் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். கோதுமை பார்த்தீங்கன்னா எலி பெருச்சாலிக்கு ரொம்ப பிடிக்குங்க. முக்கியமாக நம்ம சோடா அதிகமாக சேர்த்துக்கிறதுனால இந்த உருண்டையில் பாதி சாப்பிட்டா கூட போதுமானதுங்க. பாதி சாப்பிட்டாலுமே அதுக்கு வயிறு பிரச்சனை வந்துடும். வயிறு பிரச்சனை வந்தாலே உங்கள் வீட்டு பக்கம் மறுபடியும் தலை வச்சு படுக்காது. இப்போ நம்ம உங்கள் வீட்டுக்கிட்ட எங்கெல்லாம் எலி பிரிச்சல் வருதோ அந்த இடங்கள்லாம் இந்த உருண்டியை நீங்கள் வச்சு விட்டுருங்க. நான் பார்த்தீங்கன்னா கிச்சன் கடையில் ஒன்று வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட வண்டியில் நம்ம நிப்பாட்டோம் இல்லையா, அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா எலி பிரிச்சல் தொலை அதிகமாக இருக்கும். அதனால வண்டிக்கிட்ட நான் 2 உருண்டு போல் வச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட எங்கெல்லாம் எலி பிரிச்சல் தொலை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வச்சுட்டா போதும். மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் எலி பிரிச்சல் தலை வச்சு கூட படுக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.